தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தப்புவித்தவர், தப்புவிக்கிறவர், தப்புவிக்க போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த வருஷத்தில் எல்லாவித வேடனுடைய கண்ணிகளுக்கும், கொள்ளை நோய்களுக்கும், அழிவுகளுக்கும், கேடுகளுக்கும், சகலவிதமான தீங்குகளுக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியையும் எல்லாவித கண்ணிகளுக்கும் நிறைவாய் தப்புவித்து ஜெயமாய் இந்த ஆண்டை முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 21 அதிகாரம், லூக்கா 21:36 நான் வாசிக்கின்றேன். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அப்பா, எங்களை இந்த உலகத்தின் கேடுகளுக்கும் கண்ணிகளுக்கும் தப்புவிப்பதற்கு உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டியாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒரே காரணத்தின் நிமித்தம் எங்கள் கைகளில் நீர் தந்த இந்த பரிசுத்த வேதாகமம் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அழிவுகளுக்கு தப்பி சரியான பாதையில் தெரிந்து கொள்வதற்கு வழிகாட்டியாய் நீர் கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்திற்காய் நாங்கள் உம்முடைய பாதம் பணிந்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் எல்லாரும் கேட்கிறோம் ஆண்டவரே. கேட்டு எங்களோடு கூட ஆவியானவர் பேசுகிற வேளையில் அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்க, அந்த வார்த்தைகளில் உள்ள அபிஷேகத்தின் வல்லமையை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் அபியாசப்படுத்தி பரிசுத்த வேதாகமத்தையும் இயேசுவையும் நம்பாத உலகத்தாருக்கு நாங்கள் சாட்சியாய் விளங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் தப்புவித்தவர், தப்புவிக்கிறவர், தப்புவிக்க போகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் இருந்தவர், இருக்கின்றவர், வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென். உங்களுடைய ஆதியையும் அறிந்திருக்கிறவர், இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அறிந்திருக்கிறவர், இனி உங்களுக்கு சம்பவிக்க போகிற காரியத்தையும் அறிந்தவருடைய சமூகத்தில் நாம் நின்று ஆராதித்தை கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய தலைமுடிகளை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிற இயேசு நம் மத்தியிலே உண்டு. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்மளுடைய எல்லாவற்றையும் பிறப்பதற்கு முன்பதாகவே பிதாவினுடைய சமூகத்தில் ஆவியாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கும்போதே, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நாம் எப்பொழுது எந்த நேரத்தில் எங்கு பிறப்போம் என்பதையும் நம்மளுடைய முடிவு எப்படியா இருக்கும் என்பதையும் அனந்த ஞானத்தோடு அறிந்து வைத்திருக்கிறவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த குருவி மூளையை வைத்துக்கொண்டு நம்மளுடைய சிந்தனையிலே நாம் போடுகிற பிளானும், நாம் போடுகிற எல்லா மேத்தமேட்டிக் கால்குலேஷன்ஸும், எல்லா காரியங்களும் கர்த்தருடைய சித்தத்திற்கு கொண்டு வருகிற வேளையில் சகலமும் அவருடைய சித்தத்தின் பார்வையில், அவருடைய வழிகளில் அடங்கி கொண்டு வருகிற வேளையில் எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நம்மளுடைய சொந்த முயற்சிகள், நம்மளுடைய சொந்த திறமைகளை நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அது ஒரு சில காரியங்களில் நமக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எப்பொழுதும் இயேசுவோடு கூடவே எல்லா காரியத்தையும் செய்யும்படி தான் நாம் அழைக்கப்பட்டவர்கள். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு அருமையான மிஷினரி கர்த்தருடைய ஊழியத்தை செம்மையாய் செய்து அநேக ஆத்துமாக்களுக்கு பல கிலோமீட்டர் மணிக்கணக்காக நடந்து இயேசுவின் அன்பை, இயேசுவின் நற்செய்தியை, சுவிசேஷத்தை, ஒளியை சொல்லிவிட்டு இருளான வேளையில் ஒரு அடர்ந்த காடின் வழியாக தன்னுடைய வீட்டிற்கு கடந்து செல்ல நேரிட்டது.
இரவு மணி நேரமானதுனாலே அவருக்கு மிகவும் வழி தெரியாத ஒரு சூழ்நிலை. கையில் வச்சிருக்கிற ஒரு மொபைலை வச்சுட்டு பாதையை கண்டுபிடித்து போயிட்டே இருக்கிற வேளையில் திடீரென்று அவருடைய இருதயத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, மகனே நில், இந்த வழியாய் போகாதே, வேறு வழியாய் நீ செல் என்று சொல்லி அந்த சத்தம் கேட்டபோது அவர் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் வெளியில் இருந்து அல்ல, இருதயத்திலிருந்து உள்ளிருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகினபடியினால் ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் அப்படியே 90 டிகிரி திரும்பி வேறு வழியாக தன்னுடைய வீட்டிற்கு கடந்து போகும்படி நேரிட்டது. மறுநாள் காலையிலே அந்த பாதையின் வழியாய் கடந்து செல்லுகிற வேளையில் அவர் குறிப்பிட்ட தேவன் அவரோடு பேசின அந்த இடத்திற்கு முன்பதாக அந்த நாளில் சில காரணங்களின் நிமித்தமாக மிகப்பெரிய பள்ளத்தை நோண்டி வைத்திருக்கிறாங்க. அந்த நாளில் தான் போடப்பட்டிருக்கிறது. காலையில் போகும்போது அந்த ரூட் கிளியராக இருந்ததுனால அந்த வழியாக போவோம் என்று அந்த மிஷினரி தீர்மானித்திருந்தார். ஆனால் அந்த காலை வேளையில் அந்த பகுதியில் நடந்த அந்த பள்ளம் நோண்டுகிற காரியம் அவருக்கு தெரியாது. ஆகவே இந்த காரியத்தை அறிந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை தப்புவித்து கனம் பண்ணினார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவராக உங்களுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற சத்தத்தை கேட்டு உங்கள் கால்கள் அடிகளை நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாவித வேடனுடைய கண்ணிகளுக்கும் நீங்கள் தப்பி செல்ல முடியும். புரிஞ்சவர்கள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில வசனங்களை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:10. 2 கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. பவுல் எப்படியாய் சொல்லுகிறார்? எங்களை தப்புவித்த தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்பொழுது தப்புவிக்கிற தேவனையும் பிரசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய இந்த டைம்லையும் தேவன் தப்புவிப்பதையும் நாங்கள் உணர்கிறோம். இந்த தேவன் வரக்கூடிய நாட்களிலும் தப்புவிப்பார் என்பதையும் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி 3 காலங்களிலும் நம்மை தப்புவிக்கிறவரும் கர்த்தர் தாமே நமக்கு முன்பதாய் கடந்து செல்லுகிறவர். சும்மா ஒன்றும் போயிட்டு இல்லை, எல்லாவற்றையும் அறிந்து எல்லா தடைகளையும் எல்லா கண்ணிகளையும் எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு நடப்பது மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல் நாளிலேயே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பரலோகம் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்தை பிடித்து ஏனோக்கை போல் அவரோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தன்னை போல ஒரு வாலிபனோ அல்லது தன்னை போல ஒரு எதிரியையோ வரக்கூடிய சோதனையை மேற்கொள்ளாமல் மிருகத்தின் மூலமாக, சிங்கத்தின் மூலமாய், கரடியின் மூலமாய் தன்னை நம்பி கொடுத்த மந்தையை, ஆட்டை பாதுகாக்கிற வேளையில் அவைகளை கவ்விக்கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நேரத்தில் எத்தனை சோதனைகள் வேறு வடிவத்தில் வந்தாலும் கர்த்தரை துதிக்கிற அந்த பலத்தோடு சென்று சிங்கத்தின் வாயையும் கரடியையும் கொன்று ஜெயம் கொண்ட அந்த தாவீது சொல்லுகிறார், இந்த ஜெயம் கர்த்தராலே எனக்கு வந்தது. தாவீது சொல்லியிருக்க முடியும், என்னுடைய வயதுக்கு ஏற்ப நான் வாலிபனாய் இருந்தபடியினால் இந்த சிங்கத்திலிருந்து நான் தப்புவிக்கப்பட்டேன் என்று தன்னை குறித்து மேன்மை பாராட்டாமல் தேவனாகிய கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருந்தபடியினால், தான் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறபடியினால் இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கின் வாய்க்கும் என்னை தப்புவித்தது கர்த்தர் என்பதை உண்மையும் உத்தமமாய் சொன்ன அந்த தாவீதின் அறிக்கையை கர்த்தர் கனம் பண்ணினார். அந்த வார்த்தையின்படியே இந்த கோலியாத் எம்மாத்திரம் அந்த கரடி சிங்கத்திற்கு தப்புவித்தவர், இந்த கோலியாத்திற்கும் தப்புவிக்க கர்த்தர் வல்லவர் என்பதை தாவீது விசுவாசத்தோடு அறிக்கை செய்தார். ஹல்லேலூயா. எந்தவித பெருமையும் இல்லாமல் எல்லாம் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி, தேவனே என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தப்புவித்தார் என்று வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் நாம் அறிக்கை செய்கிற வேளையில், சூழ்நிலைகள் சிங்கம் போல வந்தாலும், கரடிகளைப் போல வந்தாலும், கோலியாத்தை போல வந்தாலும் ஜெயம் எடுக்கவும் கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியமும் அதனுள் மறைந்திருக்கிறது. அதே சவுல் பின் நாட்களிலே உன்னை துரத்துவான் தாவீதே, அந்த சவுலின் இருதயத்தையும் அறிந்தவர் நான்.
ஆகவே நீ தைரியமாய் சொல், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்தவர், கோலியாத்தின் கைக்கும் தப்புவித்தவர், சவுலே என் மேல் பொறாமை கொண்ட உன்னுடைய கைக்கும் தப்புவித்து ராஜாவுடைய சிங்காசனத்தில் தப்புவித்து என்னை நிலைநிறுத்துகிற கர்த்தர் எனக்கு உண்டு. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எங்கு எப்படி நடக்கும் என்பதை தேவன் ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஊழியர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து முடித்து மிகவும் டயர்டாக இருக்கும்போது அவரை விபச்சாரத்தில் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஸ்திரீக்குள் அந்த விபச்சாரத்தின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவியின் வல்லமை கிரியை செய்ததினால் அந்த ஊழியர் அண்டையிலே நெருங்கி வந்ததாம். அந்த ஊழியர் மிகவும் சோர்வாக இருந்ததினால் தேவ ஜனங்களுக்கெல்லாம் ஊழியம் பார்த்த பிற்பாடு அந்த ஸ்திரீ, அந்த சகோதரி பக்கத்தில் வருகிற போது இவருக்குள்ளாக ஆவியை பகுத்தறிகிற வரம் இமிடியேட்டாக ஃபங்க்ஷன் ஆனது நிமித்தம் இயேசுவின் நாமத்தில் சகோதரியை நில், இதற்கு மேல் பக்கத்தில் வராதே என்று சொல்லி அந்த நேரத்தில் சொல்லி அவர் இருந்த இடத்திலிருந்து விலகி ஓடி தப்புவித்து காத்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நம் கண்களுக்கு புலப்படாத காரியத்தில் இருந்தும் நம்மை தப்புவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதாங்க, சோதனையை தாங்கத்தக்கதாக. எதுக்கு இந்த காரணம்? தேவனுடைய கரத்தை பிடித்ததினால், தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதினால், தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்பதினால், இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சோதனையை தாங்கத்தக்கதாகவும், அதோடு மாத்திரம் இல்லை, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவார். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது, தேவனாகிய கர்த்தர் நன்கு அறிவார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சோதனையின் மேல் சோதனையோ, அது பண நெருக்கடியோ, உறவின் அடிப்படையில் உள்ள பிரச்சனையோ, அல்லது ஆவிக்குரிய பிரச்சனையோ, எந்த சோதனையாக இருந்தாலும் உங்களுக்கு நேரிடுகிற அந்த சோதனை உங்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் மாத்திரமே பரலோகத்திலிருந்து அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஒரு எம்எம் கூட உங்களை தாங்கி, ஒரு கேஜி அல்லது ஒரு 100 கிராம் கூட வச்சுக்கலாம், இல்லை 1 mm வச்சுக்கலாம், வாட் எவர் யூனிட் மெஷர்மெண்ட் வேல்யூ வச்சுக்கோங்க. எந்த காரியமும் உங்களுடைய திராணிக்கு மேலாக கர்த்தர் ஒரு நாளும் வைப்பது இல்லை. அந்த சோதனையில் தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் அதுவரைக்கும் இல்லைனாலும் உண்டாக்கி தப்புவித்து நடத்துவார். காரணம் என்ன? நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனைகள் நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மளை உருவாக்குவதற்கு. ஆமென். வனாந்திரத்திலே இயேசு கிறிஸ்து சோதனைக்காரனால் சோதிக்கப்பட்டது அவரை வீழ்த்துவதற்காக அல்ல, நமக்கு முன்மாதிரியாய் சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு கர்த்தருடைய அருளின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சோதனையை நீங்கள் சந்திப்பீர்களானால் அந்த சோதனையை தாங்கத்தக்கதான பலனை, சத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதோடு கூட அந்த சோதனையிலிருந்து தப்பித்து செல்வதற்கு வேண்டிய போக்கையும் உண்டாக்குவார் என்ற விசுவாசத்தையுடையவர்கள் 2 கரங்களையும் தூக்கி பரலோக தகப்பனிடத்தில், ஆண்டவரே, இதுவரைக்கும் என் கண்கள், இந்த மாம்ச கண்களில் வழிகள் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. ஆகாருக்கு அந்த வனாந்தரத்தில் தண்ணீர் நீரூற்று இல்லாதது போல இருக்கும். ஆனால் இயேசு சந்தித்த பிற்பாடு அதோ ஒரு நீரூற்று இருப்பது என்பதை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். இதுவரைக்கும் உங்கள் மாம்சத்தில் தடை முன்னேறி செல்ல விடாதபடிக்கு அல்லது சோதனையை மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம், அது உங்களுடைய மனசோர்வோ, பொருளாதார நெருக்கடியோ, குடும்பத்தின் சூழ்நிலைகள் காரணமோ, மனுஷர்களுடைய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அத்தனை சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு வேண்டிய போக்கை கர்த்தர் உண்டாக்கி நிறுத்துவார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா?
வனாந்திரத்திலே கடந்து வருகிற வேளையில் தண்ணீரை தாகமாக இருந்தது. போய் தண்ணீரை குடித்து பார்த்தா ஒரே கசப்பாக இருக்குது. அந்த கசப்பான தண்ணீரை எவன்டா குடிப்பான்னு சொல்லிட்டு மோசே மேலே கல்லை தூக்கி அடிக்கலான்னு போகும்போது மோசே தலைகுப்புற விழுந்து ஐயா எனக்கு உதவி செய்யும்னு சொல்லும்போது அந்த மோசேக்கு கர்த்தர் சொன்னார், அங்கே இருக்கிற அந்த ஒரு மரத்தை தூக்கி உள்ளே போட்ட பிற்பாடு அந்த தண்ணீர் மாறினதை சுவையுள்ள இனிப்புள்ள ஒரு தண்ணீராய் மாற முடிஞ்சது. ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த இன்டர்வென்ஷன், தேவனுடைய அந்த தொடுதல். அதே நேரம் கற்சாடியில் தண்ணியை நீங்களும் நான் ஊற்றி வச்சு எத்தனை முறை நம்ம பார்த்தாலும் தண்ணீராக தான் இருக்கும். ஆனால் இயேசு சொன்ன அந்த நேரத்தில் தண்ணீர் திராட்சரசமாக மாறும். இது மனுஷனுடைய புத்திக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. இதை நம் வாழ்க்கையில் அனுபவிப்போம் என்று சொன்னால் நாம் சபையில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிறவனுக்கும் சொல்ல முடியும். என் கையில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் என்னை பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, இக்கட்டுகளுக்கு தப்பு வைக்கிற பரிசுத்த வேதாகமம் என்பதை நான் நம்பியிருக்கிறேன். நீ நம்புவாயானால் உன் வாழ்க்கையிலும் தப்பி வைத்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. கொஞ்சம் பைபிளை தூக்கி அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன், என் தகப்பனே நீர் தந்த இந்த வேதாகமம் என் வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடிய எல்லா சோதனையும், ஈவன் கிரெடிட் கார்டை குறித்ததான காரியமும் அந்த காரியத்தை எப்படி அடைக்கணுன்ற காரியமும் இந்த பைபிளில் இருக்குங்க. தேடி கண்டுபிடித்தால் நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியும். மனசஞ்சலத்தோடு எவ்வளவு பிரெயின் கால்குலேஷனில் நீங்களும் நானும் போட்டாலும் காரியம் நடக்காது. இயேசு இருக்கிற வரைக்கும் இயேசுவை முன்னாடி வச்சிட்டோம்னா எல்லா காரியங்களிலும் மாற்றத்தை காண முடியும். அந்த சாட்சியோடு அநேகர் நிற்கிறீங்க. உங்களோடு சேர்ந்து நானும் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. If you honor God's word, God will honor you. Hallelujah. In times of temptation, in times of trouble, ஆண்டவருடைய சமூகத்தில் சோதனை நேரத்தில் இந்த சோதனை ஏண்டா எனக்கு வருதுன்ற ஒரு காலகட்டத்தில் இருந்த நாட்கள் போய் எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனையிலே தேவன் மகிமைப்பட போகிறார் என்பதற்கு ஒரு தருணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சோதனையை நான் ஜெயமாய் முடிப்பேன் என்கிற விசுவாசத்தை நீங்கள் பெற்றிருக்கிற வேளையில் பரலோகம் உங்களை கனம் பண்ணுகிறதா இருக்கும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், இந்த பழைய மனுஷனுடைய கிரியைகளில் இருந்து தப்புவித்துக் கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியத்தை நாம் இந்த நாளில் தியானிப்போமாக. எடுத்தவர்கள் வாசிப்போம். எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய பாவங்களை தன்னுடைய சிலுவையில் சுமந்து விட்டார் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்து தேவனாகிய கர்த்தாவே உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையில் உங்களுக்குள்ளாக தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்கு தருவாராம். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக புதிய ஜீவியத்தை தருவாராம். உங்களுக்குள்ளாக இந்த பழைய மனுஷன் என்கிற பாவத்தின் எச்சத்தை உடைய, பாவத்தை சுமந்து பாவத்தை செய்ய வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இந்த சரீரத்தை நாம் சிலுவையில் அறையதோடு மாத்திரமல்ல, அதை நாம் நிலத்திலே புதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமாம். மார்ட்டின் லூத்தர் என்கிற அருமையான ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் கர்த்தருடைய சமூகத்தில் அரை கதவை எல்லாம் மூடிவிட்டு மணிக்கணக்காக கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பழைய மனுஷனிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று கதறி துடித்தாராம் அந்த மார்ட்டின் லூத்தர். ஆண்டவரே, இந்த பழைய மனுஷனாகிய என்னிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று கதறினான். காரணம் என்ன? இந்த சரீரம், பாவத்தில் விழுந்த இந்த சரீரம் எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமாய் செய்ய, தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்ய தூண்டுகிற இந்த சரீரத்திலிருந்து உள்ளான மனிதனாகிய என்னை காப்பாற்றும் என்று மார்ட்டின் லூத்தர் கதறினானாம். பிரியமான தேவஜனமே, இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 14:30 வாசிப்போமாம். இன்னொருவர் ரோமர் 13:14 எடுத்துக்கொள்வோமா. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் அல்லேலூயா அடிமைகளாய் இருந்த நேரத்தில் தேவ ஜனங்களை விடுதலை பண்ணி ஜெயமாய் நடத்தி வருகிற வேளையில் செங்கடல் இருந்தது, பிளந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வருகிற வேளையில் அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி
பார்வோனும் அவனுடைய ரதங்களும் சேனைகளும் ஈவு இரக்கம் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று பாராமல் போட்டு தள்ளணும்னு சொல்லி ஓடி வந்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் அதே செங்கடலின் வழியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் செல்லும்போது அவர்கள் தண்ணீரின் ஊடாய் கடந்து செல்வது ஞான ஸ்நானத்திற்கும், மேகத்தின் ஊடாய் நடந்து செல்வது ஆவியின் அபிஷேகத்தின் ஞான ஸ்நானத்தை குறிக்கிறது. அதே தண்ணீரின் பாதையிலே எகிப்தின் ஜனங்களுக்கு அழிவை தீர்மானித்தார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஞான ஸ்நானம் நீங்கள் எடுக்கிற வேளையில் உங்களுடைய பழைய மனுஷனுடைய கிரியைகளுக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தருணம் அதுவே. ஹல்லேலூயா. வாசிப்போமா ரோமர் 13:14. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக பாவ சரீரத்தை உடையவர்களாகிய அந்த மனுஷர்களாகிய அவர்கள் இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாவ சரீரம் பழைய மனுஷன் புதைக்கப்பட வேண்டும். ஆகவே தான் கலாத்தியர் 5:3-20 வாசிக்கிறோம், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். வாசிப்போம் கலாத்தியர் 3:20. கலாத்தியர் ஒரே நிமிஷம். எஸ், கலாத்தியர் 2:20 வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன்னுடைய பாவ சரீரத்தை, மாம்சீக பழைய மனுஷனுடைய காரியத்தை, ஞான ஸ்நானம் என்கிற தேவனுடைய உடன்படிக்கை, தேவ நீதியிலே இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவத்திற்காய் எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஜெயமாய் மரணத்தை விழுங்கினவராய் எழுந்தது போல ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும், இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த புதைக்கப்படுகிற அனுபவமாகிய ஞான ஸ்நானத்திற்குள் கடந்து அந்த ஞான ஸ்நானம் எடுத்து தண்ணீரிலிருந்து எழும்புகிற வேளையில் புது சிருஷ்டியாகிய கிறிஸ்து இயேசுவை தரித்தவர்களாய் எழும்புகிறவர்களே பரலோகத்தில் நிர்வாணமாய் இல்லாமல் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களாய் ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் விளங்குவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒருவேளை ஞான ஸ்நானம் எடுக்காதவர்களாக இருப்பீர்களானால் இந்த நாளின் சத்தியம், ஆண்டவர் உங்களை கேடுக்கு தப்புவிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:3 வாசிப்போம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். ஆமென். யாரை தரித்து கொண்டால்? இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டால். இயேசு எனக்காய் மரித்தார், எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காய் உயிர் தெழுந்தார். அந்த இயேசுவை என் நீதியாய் எடுத்துக்கொண்டு என்னுடைய நீதிகள் துடைத்து போடுகிற அழுக்கின் கந்தை துணியை போல் இருக்கிறது. என் துணியை அல்லது என்னுடைய நீதியை வைத்து என் தேவனுக்கு முன்பதாய் நான் நிற்க முடியாது. எனக்குள் இயேசு என்கிற இந்த சரீரத்திற்கு வெளியில ட்ரெஸ் இருக்கிறது போல் உள்ளான மனிதனுக்கு இயேசு என்கிற நீதியின் ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படும் போதுதான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து கலாத்தியர் 3:27 வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ, எத்தனை பேர் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தவர். அதோடு கூட கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேராக இருந்தாலும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களே. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே நம்மளுடைய சிந்தை பரலோகத்திற்கு நேராக இருக்கும் என்று சொன்னால் பரலோகத்தின் பார்வையிலே தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாய், கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பதாய் நான் நிற்கிற வேளையில் நிர்வாணமாக நான் காணப்படாமல் இயேசுவின் நீதியை தரிப்பித்தவனாய் நின்று தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை இந்த உலக வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். ஆமென். வாசிப்போமா? லூக்கா 7:20 வாசிப்போம். 7:30 வாசிப்போம். லூக்கா 7:30. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக
தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்களாம். எதற்கு? தங்களுக்கு கேடு உண்டாகும்படிக்காம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கொடுப்பது அவருடைய கடமை, அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் நம் ஒவ்வொருவருடைய கைகளிலும் உண்டு. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இருமுறை மரணத்தை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிற வேளையில், இந்த மாம்சத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வேளையில் கர்த்தருடைய வருகை தாமதமானால் இந்த சரீரம் மண்ணிலே புதைக்கப்படும். அது முதலாம் மரணம். பிற்பாடு வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பதாய் அந்த மனிதன் எழுந்து நிற்க வேண்டும். அதன் பிற்பாடு நியாயம் தீர்க்கப்பட்டு என்றென்றும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலக்கப்பட்டவனாய் நரகத்திலே தள்ளப்படுகிறது இரண்டாவது மரணம். முதல் பிறப்பிலே நாம் எங்கு பிறக்க வேண்டும், எப்பொழுது பிறக்க வேண்டும், எந்த பெற்றோருடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும், எந்த ஊரில் பிறக்க வேண்டும் என்கிற ஒரு சுதந்திரமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு தாய் தகப்பன் இணைவதன் மூலமாய் உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற வேளையில் இந்த மறுபிறப்பு என்கிற இரண்டாவது மறுபிறப்பை பெற்று கொண்டவர்கள் ஒரே முறைதான் மரிக்க வேண்டும். அதுவும் இந்த சரீரத்தில் மாத்திரமே. அதுவும் இயேசுவின் வருகை வருகுமானால் இமை பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே தேவசாயலாய் மறுரூபமாகி நித்திய காலமாய் அவரோடு கூட மரணத்தை காணாதவர்கள் லிஸ்டில் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிறப்பை உடையவர்கள் இருமுறை மரிக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருமுறை பிறந்திருந்தால் ஒரு முறை மாத்திரமே மரணத்தை சந்திக்க வேண்டும். அதுவும் இயேசுவின் வருகை தாமதமானால். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், எதிரிகளின் கைகளில் நின்று கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இன்னொருவர் 2 சாமுவேல் 22:20 ரெடியா வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது யார்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்துவின் முன் அடையாளமாய் இருக்கிறவர். தேவனுடைய ராஜாவுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாய் தாவீதின் சிங்காசனமும் தாவீதின் வேறுமானவர் என்று அழைக்கப்படுகிற உன்னத ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த தாவீது கர்த்தரோடு கூட துதியின் மூலமாய் ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் அந்த பரலோக வல்லமையை தனக்குள் பெற்றுக்கொண்டு இருந்தபடியினால் தன்னை நம்பி கொடுத்த ஆடுகளை காப்பாற்றும்படிக்கு வந்த சிங்கத்தையும் கரடியையும் தான் உயிரே போனாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் ஜெயமெடுப்பேன் என்கிற சிந்தையோடு பிரச்சனையை எதிர்கொண்டு மேற்கொண்டு ஜெயமாய் விளங்கினார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அது மனுஷர்கள் மூலமாய் வந்த பிரச்சனை அல்ல, விலங்குகள் மூலமாய் வந்த ஒரு பிரச்சனை. அடுத்த ஒரு காரியம், அந்த விலங்குகளிலிருந்து, அந்த விலங்குகளின் வாயிலிருந்து என்னையும் என் ஆட்டையும் காப்பாற்றின கர்த்தர், தப்புவித்த கர்த்தர், இந்த எம்மாத்திரம், இந்த மிருகத்தை போல இருக்கக்கூடிய இந்த கோலியாத் எம்மாத்திரம் இந்த நாளில் கூட தப்புவித்தவர், தப்புவிக்கிறவர், தப்புவிக்க போகிறவர் என்கிற அந்த தெளிவின் அறிவை உடையவர்கள். சின்ன பிரச்சனையிலிருந்து நம்மை தப்புவித்த தேவனுக்கு இப்போ சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிப்பதற்கு வல்லமை உண்டு என்பதையும், இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க கர்த்தரால் ஆகும் என்கிற விசுவாசத்தை உடையவர்களாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படும் போது இந்த சூழ்நிலையிலும், நாம் சந்திக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பிரச்சனைகள் வேற டைமென்ஷனில் நமக்கு வரலாம். ஆனால் கர்த்தருக்கு ஒரே டைமென்ஷன் தான். இயேசுவை போல பிரச்சனையை பார்க்க பழகணும். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். நீங்கள் பிரச்சனை, எந்த பிரச்சனையும், அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இயேசுவோடு நீங்கள் நடந்துட்டீங்கன்னா வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில் வசனத்தின்படி உங்கள் சிந்தை மாற ஆரம்பிச்சிடும். ஆமேன். நல்லா தெரிஞ்சுக்கணும், ரட்சிக்கப்பட்ட புதுசில் சொந்த அறிவை பயன்படுத்தி பைபிளை படிப்போம். ஆனால் பைபிள் அதுக்காக கொடுக்கப்படலை. அதை படிக்கிற வேளையில் பைபிளில் இருக்கிறபடி நம்ம சிந்தை மாற ஆரம்பிக்கணும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னுடைய ஓன் ஐடியா படி நான் பைபிளை படிக்கிறதுக்கு பைபிள் கொடுக்கப்படலை. பைபிளை படிக்கிறதுனால என் சிந்தை மறுரூபமாகி என் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஆமேன். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ எனக்குள்ளாக ஒரு விசுவாசத்தின் ஆவி கிரியை செய்யும்.
அப்போ என்னை காப்பாற்றி தப்புவித்த தேவன் இன்றைக்கும் என்னை தப்புவிப்பார். இந்த 2025 வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளில் இருந்தும் தப்புவிக்க நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் அறிக்கையில் தான் காரியமே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த தேவன் மூணாவது ஒரு பெரிய எதிரி காத்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம், கவனிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மூணாவது பெலிஸ்தனை போய் கொண்டு போட்டு தலையை முடிச்சு தலையை எடுத்துட்டு வரும்போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய பொசிஷனுக்கு ஒரு ஆப்பு வருதுன்ற போது தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. விரட்டடா அவனை, எங்கடா கொன்னே போட்டுருவோன்னு சொல்லிட்டு விரட்டுகிற வேளையில் அந்த சிங்கம் கரடி கோலியாத்தை தப்புவித்த தேவனாகிய கர்த்தர் சவுலின் கைக்கும் தப்புவித்தார். ஹல்லேலூயா. எல்லாருடைய கைக்கும் தப்புவிப்பது தான் தேவ சித்தம். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். வேற வேற ஃபார்மேட்டில் வரட்டும், ஒரு ஃபார்மேட்டும் நம்மளை சேதப்படுத்தாது. நீங்கள் கர்த்தருடைய கரங்களில் அடங்கி இருந்தால். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 22:20 வாசிப்போம். தாவீது இப்படியா சொல்றார், வாசிப்போமா? என்னில் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. என்னை தப்புவிச்சு விசாலமான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி வச்சார். ஐயா, நான் ஆராதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அன்னைக்கு யாரு பேரு பேச்சு மூச்சு தெரியாம வனாந்திரத்தில் தன்னந்தனியா நின்று கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று கர்த்தரோடு ஐக்கியத்தில் இருந்த அந்த தாவீது எவ்வளவு சூழ்நிலைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற வேளையில் அவனுக்குள் ஒரு காரியம் தெரிந்தது. இந்த பிரச்சனைகளை நான் மேற்கொள்ளவில்லை, எனக்குள் கிரியை செய்கிற கர்த்தருடைய கிருபையே. ஆமென். கர்த்தரை நீங்கள் பிரச்சனையின் மத்தியிலே உயர்த்துவீர்களானால் கர்த்தர் அந்த சோதனையின் மத்தியில் அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது ஒரு ஆளையும் பார்ப்போமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பாகம், 6:16 பின்பாகம். இன்னொருவர் 6:27 நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். கொஞ்சம் அந்த சினாரியோவை கொண்டு வாங்க. சொல்லுகிறது தரியூர் ராஜா, ராஜ்யத்திற்கே முதல் நபர். அவரே கையை விரிச்சிட்டு எனக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறாரா, நீ ஆராதிக்கிற உன் தேவன். தானியேல் அவங்ககிட்ட போய் ராஜா கிட்ட போயிட்டு நான் ஆராதிக்கிறேன் என் ஆண்டவர் சாத்ராக் மேஷாக்க போல சொன்னாங்களா? சொல்லலை. தானியேல் சைலண்டாக இருப்பான். காரணம், அவன் சைலண்டாக இருந்தால் மேலே இருக்கிறவர் பேச ஆரம்பிச்சிருவாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இதெல்லாம் அனுபவத்தில் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் வேலை ஸ்தலத்தில் நமக்கு விரோதமாக எவ்வளோ காரியம் நடக்கும். அமைதியாக நம்ம இருந்துட்டோம்னா ஆண்டவர் பேசிட்டாருன்னா நமக்கு எப்பயுமே மேலான காரியமே. புரிஞ்சவங்க மாத்திராமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்றைக்குமே பிரச்சனை வரும்போது சைலண்டாக இருக்க பழகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். நியாயப்படுத்துறதுலாம் ஒரு காரியம் நடக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் தானியேலை போல தன்னை தாழ்த்தி எருசலேமுக்கு நேராய் பலகணியை திருப்பி முத்திரை போட்டா என்ன போடாட்டா எனக்கு என்ன, நான் ஆராதிக்கிற என் தேவனிடத்தில் நான் என் சிந்தையை திருப்புகிறேன் என்று திருப்புகிற தானியேல் ராஜா கிட்ட போய் ராஜா நான் உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் இன்னும் தெரியாமல் பண்ணிட்டேன், சிக்னேச்சர் போட்டது தெரிஞ்சிருந்து தான் நான் பண்ணேன், ஆனாலும் என்னை மன்னிச்சிருங்க, எல்லாம் பிஸ்னஸே கிடையாது. யார் நீ என்னடா அப்போ சொல்கிறது, போய் பொண்ணுவா போடுறா போட்டாயா. தானியேலின் தேவனே தேவன். ஹல்லேலூயா. வாசிப்போமா? தானியேல் 6:27. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும். போதும் சிஸ்டர், தேங்க்யூ. ஹல்லேலூயா. அதே தானியேலின் ராஜா தரியு ராஜா சொல்லுகிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர், தப்புவிப்பார். காலையிலிருந்து நான் ராத்திரி வரைக்கும் என் மூளையை பயன்படுத்தி உன்னை காப்பாற்ற நான் எவ்வளவோ ட்ரை பண்ண முடியலை, கையை விரிச்சிட்டேன், இதுக்கு மேலே ஓ ஆண்டவர் தான் என் காப்பாற்றணும். அதே ராஜா கண்கூடாய் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரான்னு சொல்லி கேட்கிற வேளையில் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று கீழிருந்து சத்தம் எழும்பி வந்தது. மேலே தூக்குடா அவனை கூப்பிட்டு வந்து எழுதாறாங்க. இதுவரைக்கும் இது மாதிரி நடக்கல. இதுவரை இதை போல தப்புவித்த தானியேலின் தேவனே தேவன். ஹல்லேலூயா. நீங்க இந்த அனுபவத்தில் போகும்போது கூட வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஆராதிக்கிற தேவனே தேவன்.
ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எவ்வளோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான காரியம், கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைஃப்பில் செய்யும்போது, அந்த சோதனையில் போகும்போது, அந்த சோதனை நம்மை அழிவதற்கு அல்ல, நம்ம தனியாக பிரயாணிக்கலை, இயேசு மகாராஜாவோடு பிரயாணித்து கொண்டு இருக்கிறோம். அவரை மேற்கொள்ளுகிற எந்த சோதனையும் என்னை நெருங்கும். அவரை சோதனை மேற்கொள்ள முடியாது, என்னையும் மேற்கொள்ள முடியாது. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். இது பவுல் என்ன சொல்கிறார் அதையும் பார்த்துருவோம். இது முடிச்ச டைமுக்கு நம்ம முடிப்போம். பவுல் என்ன சொல்கிறாரு? எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தோடு இருக்கிறீங்க? கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் உண்மையாக தூங்கிட்டு இருக்கிறீங்க? கண்ணு மூடாமல் முழிச்சிட்டு இருக்கலாம், ஆனால் சிந்தனை அங்கே இங்கே போயிட்டுருக்கோம், சிந்தனை அப்படியே தூங்கும். 2 தூக்கமும் உண்டு. சபையில் இயேசு வரும்போது 18 வருஷம் கூனியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், ஆனால் உள்ளே இருக்கிற யாருன்னா இயேசுக்கு தான் தெரியும். அதே மாதிரி கண்ணு திறந்திருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற சிந்தை கர்த்தருடைய வசனத்திலிருந்து மாறிட்டாலே நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென், க்ளோரி. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவரும் 27:34 ரெடியா வச்சுக்கோங்க. சொல்லுங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. தாவீதன் முன்னாடி இப்ப நமக்கு முன்னாடி நிக்க வச்சா அந்த சிங்கம், கரடி, கோலியாத்து, சவுலுன்னு என்னை காப்பாத்தினாரு, தப்பு வச்சார் என் ஆண்டவர். தானியேலை பார்த்தனா தரியு ராஜா பொறாம கொண்டவங்கெல்லாம் தூக்கி சிங்கத்தில் போடணும்னு பார்த்தாங்க, சிங்கம் ஒன்றும் சேதப்படுத்தலை. பவுலை முன்னாடி தூக்கி வச்சு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் பார்த்து பல நாள் ஆச்சு, இதுக்கு மேலே தப்பியே பொழைப்போம்டான்னு நம்பிக்கையே போயிடுச்சு. அப்படின்ற சிச்சுவேஷனில் பவுல் கர்த்தரோடு கூட ஐக்கியத்தில் இருந்ததினால், பவுலே நீ போய் நிற்கணும் ராஜாவுக்கு முன்னாடி. அந்த வார்த்தை தான் சூழ்நிலையின் சூரியன், சந்திரன், சிங்கம், கரடி, ராஜா, பொறாமை கொண்டவங்க, கோலியாத்து, எத்தனை பேர் எத்தனை சூழ்நிலை வேறு வேறு டைமென்ஷனில் வந்தது. ஒன்று அனிமலு, இன்னொன்று ஹியூமன் பீயிங், இன்னொன்று கிரியேட் பண்ண அந்த கிரியேஷன், அந்த கிரியேட்டட் திங்ஸ், சூரியன், சந்திரன் எல்லாம் எதிர்மாறாக இருந்தது. ஆனால் கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு ஒன்று தெரியும், கரங்களை உயர்த்தி தப்புவித்தவர், தப்புவிக்கிறவர், தப்புவிப்பேர். புரிஞ்சவ மாத்திரம் ஆமேன்னு சொல்லலை. உங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, முடியலல்ல. இன்றைக்கி வீட்டுக்கு போங்க, கரத்தை உயர்த்தி தப்புவித்தேர், தப்புவிப்பேர், தப்புவிக்கிறீர், தப்புவிப்பேர். ஹல்லேலூயா சொல்லி தான் பாருங்களேன், காரியம் மாறுதலாய் முடியும். இஃப் யூ ஹானர் காட், காட் வில் ஹானர் யூ. இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபுள், அந்த சுச்சுவேஷன் எல்லாம் நல்லா இருக்கும்போது சொல்கிறது ஈஸிங்க. எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் அனுபவங்கள் வெளியே நான் யார்கிட்டையும் அவ்வளோ சொல்கிறதில்லை. எல்லா அனுபவத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டேன். வெளியே யார்ட்டையும் சொல்கிறது இல்லை. ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு தப்புவித்தீர், தப்புவிப்பீர், தப்புவித்து கொண்டு இருக்கிறீர், செய்வீர் ஆண்டவரே. காரியங்கள் மாறுதலாய் முடிந்ததை கண்கூட பார்த்ததினால்தான் தைரியமாய் சொல்லுகிறேன், இந்த சத்தியம் பொய் சொல்லுவதில்லை. நிச்சயமாய் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நடக்குது, உங்கள் லைஃப்லையும் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். 27:34 நம்ம வாசிச்சு கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். எல்லாம் முடிஞ்சது சார், இப்போ சாப்பிடு. இப்போ சாப்பிட்டுட்டு இந்த போட்டு தான் கொஞ்சம் உடஞ்சி போக போகுது, நம்ம எல்லாம் ஸ்விம் பண்ணி அப்படி கரைக்கு போக போகிறோம், அதுக்கு போகிறதுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த்து தேவை, சாப்பிட்டுக்கோ. யார் சொல்கிறது? தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் அழியக்கூடிய அந்த பவுல் தைரியமாய் மற்றவர்களிடத்துல சொல்ல முடிந்ததாம். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் சூழ்நிலையில் இதுக்கு மேலே என்னால் முடியாது, இதுக்கு மேலே எதுவும் சான்ஸே கிடையாது, அப்படி இப்படி ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருந்தோம்னா, இல்லை ஃப்யூச்சரில், இது இப்போ மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரில் ஏதாச்சும் சூழ்நிலை உங்களுக்கு சேலஞ்சிங்காக வந்ததுன்னா, எல்லாருக்குமே, நமக்கு எனக்கும் அதுதான் வந்தால், இந்த வசனத்தை தூக்கி பிடித்து இந்த வசனத்தின்படி, இந்த வசனத்துக்கு பின்னாடி நான் இருக்கிறேன். ஆமேன். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த வசனத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ராப்ளம், வசனத்துக்கு பின்னாடி இருந்தீங்கன்னா சொல்யூஷன் கிடைக்கும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்பயுமே பிரச்சனைக்கு முன்னாடி வசனத்தை நிறுத்த பழகிட்டோம்னா பிரச்சனைகளின் மேல் கடந்து செல்லுகிற ஒரு அனுபவம் உண்டு. ஹல்லேலூயா. உலகம் ஃபுல்லாக தண்ணி வந்தது, ஆனால் பேலை என்கிற இயேசு கிறிஸ்துவை அந்த விசுவாசித்ததுனால நோவாவும் அவன் குடும்பமும் தப்பிக்கப்பட்டது.
எப்பொழுதுமே வேதத்தின் பிற்பாடு வேதத்தை முன்பதாகவும் வசனத்தை முன்பதாகவும் கர்த்தரை முன்பதாகவும் வைத்து நம்மை மறைத்து கொள்ளுகிற வேளையில் பிரச்சனைகளை தேவன் பார்க்கிற வண்ணமாய் பார்க்க பழகிவிடுவோம். காரணம், பிரச்சனையை நம் கண்களுக்கு முன்பதாக அல்ல, கர்த்தரே நமக்கு முன்பதாய் நமக்கும் பிரச்சனைக்கும் நடுவில் கர்த்தர் நிற்கிறார். ஆமேன். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன், புரியாதவங்களும் ஆமேன் சொல்லுங்களேன். ஓகே, கடைசியாக வாசி முடிப்போம். உலகத்தின் அக்கினிக்கும் நியாய தீர்ப்பின் அக்கினிக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 15-17 வாசிப்போம். தானியேல். இப்போதும் எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். இந்த வார்த்தைக்கு தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். சொல்லுடா, நீனே செஞ்சு காட்டுறேன் பார். உங்களுக்கு விரோதமாக யாராச்சும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு துடிப்பாங்க, கவனிச்சிங்களா? நீங்கள் உண்மையாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக யாராச்சும் பேசணும் செய்யணும்னு நினச்சா பேச அளவு பண்ணுவார். நீங்கள் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் ரெடியாக இருக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் காதில் ஏறுறதுக்கு முன்னாடி அவர் காதில் போய் ஏறி இருக்குங்க. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 17 என்ன சொல்லுது? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். விடுவிச்சாரா? ரெண்டு கரத்தையும் தூக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்களா, ஆண்டவரே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 23ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினியின் சூளையின் நடுவில் தூக்கி உள்ளே போட்டாங்களாம். நடுவில், ஓரத்தில் கூட கிடையாது, நடுவில் போட்டால் தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். போடுறான், மொத்தமாக அழிடான் நினச்சிக்கோ. ஆனால் வசனம் சொல்லுது, தப்பு வைக்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் வந்து தப்பி வைப்பார். இறங்கி வந்தாருங்க. நிச்சயத்தை 4 இறங்குனது 3 பேர், உள்ளே இருந்தது 4 பேர். அடுத்த ஒரு வசனத்தை வாசிடுவோமா? இதே ஸ்பிரிட் தான், ஏசப்பாவுக்குள்ளே இருந்த ஸ்பிரிட் தான் இந்த 3 பேருக்குள்ளே இருந்துச்சு. வாசிப்போம். மத்தேயு 4:9-10 வாசிச்சுட்டு ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம எல்லாரும் ஜெபி முடிக்க போகிறோம். மத்தேயு 4:9-10 வாசிங்களேன். சாஷ்டாங்கமாய் விழுந்து அங்கே பார்த்தா அந்த நேபுகாத்நேச்சார் சொல்கிறான், டேய், நான் நிறுத்தின இந்த சிலையை வந்து வணங்கிட்டான பொழைச்ச இல்லை, என் கைக்கு தப்பு வைக்கிற அந்த வார்த்தையை கவனிங்க. தப்பு வைக்கிற அந்த வார்த்தை, எதிரியின் வார்த்தையை வைத்தே விளையாட்டை காட்டுகிறவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்ப வாசிப்போம். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அங்க நீ விழுந்தனா உன் உயிர் பிழைக்கும். இங்க நீ எனக்கு முன்னாடி விழுந்தனா உலகத்தின் எல்லா ஆஸ்திகளும் நான் தருவேன். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே. அங்க நேபுகாத்நேச்சார் பார்த்து சொல்ற, ராஜாவே, உமக்கு நான் என்னத்தையா சொல்லணும்? என் பரலோக ராஜா, இஸ்ரவேலின் ராஜா இயேசுவை நான் ஆராதிக்கிறேன், நீ நிறுத்துகிறான். இங்க இயேசு சொல்றாரு, பிசாசே, இந்த இதெல்லாம் கிடையாது. நீ கொடுக்கிற ஆஸ்தி அந்தஸ்தை விட என் தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பது மேன்மையானது. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கடைசியா இந்த அக்கினியிலிருந்து காப்பாற்றின கர்த்தர் நம்ம கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது, இந்த உலக வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம செஞ்ச ஒவ்வொரு காரியமும் அக்கினியினால சோதிக்கப்படுமா. அந்த வசனத்தை வாசித்து ஜெபிச்சு முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 கொஞ்சம் ஃபாஸ்டா வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினி அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஹல்லேலூயா. அதுவும் தப்பிச்சு எப்போ போக முடியுமா? அது நம்ம நீதியில் இல்லை, இயேசுவின் நீதியில். ஒரு விசை கண்களை மூடிக்கொள்வோமா? இயேசு நீதி இருக்கிறதுனால தான் அக்கினியில் நம்ம போடுறது, நம்ம செஞ்ச கிரியெல்லாம் சோதிக்கப்படுமா? ஆனால் நம்மளை சோதிக்கிறதுக்கு முடியாதே. காரணம், இயேசுவின் வஸ்திரத்தை தரித்து இயேசுவின் நீதி என்னபடி தானே அவர் சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறோம். அப்போ நம்ம கிரியைகளின் படி தான் நமக்கு எல்லாமே. அங்கே
நம்ம பரலோக ராஜ்யத்தில் போயிடுவோமா? நம்ம கட்டுற காரியம் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல், நாட் த குவான்டிட்டி, குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனுடைய சமூகத்தில் பிரியமான தேவஜனமே, பூலோகத்தின் அக்கினியின் சேதத்திலிருந்து பாதுகாத்த தேவனாகிய கர்த்தர், தப்புவித்தவர், பரலோகத்தின் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பதாகவும் நம்மையும் தப்புவிப்பார். ஆனால் நம் கிரியைகள் அலசி ஆராயப்படும். ஒரு விஷயம், நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் நீர் தப்புவிக்கிறவரும் தப்புவிக்கின்றவரும் தப்புவிக்க போகிறவருமா இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் நீர் எங்களோடு பேசியிருக்கிற இந்த வார்த்தைகள் தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் நிரூபித்து காட்டுங்க ஆண்டவரே. எங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் ஃபேஸ் பண்ணுற இந்த சேலஞ்சஸில் எங்கள் தேவன் இன்றும் எங்களோடு இருந்து தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஜீவனுள்ள சாட்சிகளாய், உலகத்திற்கு நிருபங்களாய் நாங்கள் விளங்க எங்களுக்கு கிருபை தாரும். ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்க கிருபை தாரும் ஆண்டவரே. சூழ்நிலைகள் வெரைட்டி ஆண்டவரே, டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் டைமென்ஷனில் சந்தித்து ஆண்டவரை விடுதலையாக்கும்படி தப்புவிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக தகப்பனே, எங்களை அழிக்கும்படி வருகிற சோதனைகளுக்கும் எங்களை தப்புவித்து காத்திரலும். எங்களையும் எங்கள் பிள்ளைகள் சந்ததிகளையும் தேவ ஆண்டவரை மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் எங்களை மாற்றும், நிற்பதற்கு எங்களை தப்புவித்து நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் முன்பதாக யாராவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்திருப்பீங்களா? இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாதபடிக்கு இந்த இடத்துல வந்திருந்தீங்கன்னா, அந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட நிச்சயமாய் பேசியிருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தானியேல் இடைவிடாமல் ஆராதித்த தானியேலின் தேவன் தானியேலை சிங்க கபிக்கும் தப்பிக்க வல்லவராயிருந்தார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மையும் அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் சொல்கிற பிரகாரமாக நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாளில் தைரியமாக சொல்ல முடியும்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில் எழுப்பி நின்று ஜெபித்து நாம் இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்று செல்லலாம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே, அப்போ நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அப்படியே உங்களுடைய பெரிதான கிருபையினாலும் உங்களுடைய அளவற்ற இறக்கத்தினாலும் இந்த அந்நிய தேசத்தில் கத்திரங்களை கொண்டு வந்து நல்ல வேலையை கொடுத்து நல்ல குடும்பங்களை கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலே நல்லதொரு சபையை கொடுத்து உங்களுடைய சரீரமாகிய இந்த திருச்சபையில் எங்களை எல்லாம் அங்கமாக இணைத்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தி வரீங்க. அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். அழைத்த தேவனீர் உண்மையுள்ளவர் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒருவேளை உமக்கு உண்மையுள்ளவர்களாய் இல்லாமல் உண்மை விட்டு தூரம் போயிருந்தாலும் கூட அப்பா எங்களை அணைத்து கொண்டு ஆண்டரே அப்பா இம்மட்டு கிருபையாக வழிநடத்தினருக்கு அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளில் கூட ஆண்டவரே ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய பரிசுத்த கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டரே. இந்த 2025 ஆண்டில் கூட ஜனவரி மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தின தேவன், பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் எல்லாம் கர்த்தருடைய பாதுகாலும் கரம் இருந்து அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்தித்தீங்க, குடும்பத்தில் நல்ல வேண்டிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேலை ஸ்தலத்துல எல்லாம் கூட கர்த்தருடைய கிருபை இருந்து அதுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டரே. இப்பொழுதும் கூட ஆண்டரே தொடர்ந்து கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். புதிய பிப்ரவரி மாதத்திலையும் கூட கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருங்க பேராய் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தேவைகள் மத்தியில் கடந்து செல்கிறாங்களோ ஆண்டரே அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருங்க கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் இந்த புதிய மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையும் கிருபையும் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரமான எல்லாருடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் பாதுகாலை கொடுங்க. வேலை ஸ்தலத்தில் அதிகாரி கண்களெல்லாம் தயவு கிடைக்கட்டும். அதே போல் புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு ஆண்டவரே அப்பா வழிவாசலை திறந்து கொடுங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்ற வேலையை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க முடிய ஜெபிக்கிறோம். அதே போல் பலவீனத்தின் மத்தியில் சுகவீனத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த சீதோஷ்ண மாறுபாடு நிமித்தமாய் யாரெல்லாம் பலவீனத்தின் மத்தியில் இருந்தால் ஆண்டரே அப்பா என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று வார்த்தையின் பிரகாரம் எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி போட முடிய ஜெபிக்கிறோம். குறிப்பாக சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டரே. சிறு பிள்ளைகளை
பிள்ளைகளை ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறுவர் மத்தியில் நடைபெறுகிற சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே சிறு பிராயத்தில் தானே கர்த்தரை அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாக வளரும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தேவ ஞானத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை கரம் கூட இருக்கட்டும். குறிப்பாக இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை தொழுது கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்பிடிக்க ஜெபிக்கிறோம். பேர் பேராய் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிங்க. கேம்ப் பகுதியிலிருந்து வந்திருக்க சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய சொந்த பந்தங்களை, மனைவி பிள்ளைகளை, குடும்பங்களை விட்டு தனிமையில் இருக்கிறாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் கூட தனிமையை உணராதபடிக்கு என் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரோட கூட இருந்தாண்டே ஒவ்வொருவரையும் பலப்படுத்த ஜெபிக்கிறோம். ஆறுதல் படுத்த ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆபத்து நாச மோசங்களுக்கு எல்லாம் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்ப தேவையை எல்லாத்தையும் சந்திங்க. குடும்பத்தில் இருந்து நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்திகளை கேட்க கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். நாங்கள் முழுவதுமாக ஒரு விஷயங்களை எல்லாம் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் கூட கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அந்த சித்தத்துக்கு எங்களை நாங்கள் தாழ்த்துறோம் ஆண்டவரே. நாங்கள் புசித்தால் குடித்தாலும் உடைய நாம மாத்திரம் மயப்படும்படிக்கு அப்பா உடைய சித்தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். மீண்டும் ஒரு விசை தேவ ஜனங்களை யாவரையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே அப்பா என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தி எந்த ஸ்தானத்தில் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை தொழுது கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும்போது ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என்று சொல்லி கர்த்தர் நீங்கள் கொண்டு வந்த அந்த நன்மைகளை, கிருபைகளை, இரக்கங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த இடத்துல மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குடும்பத்தில் நல்ல சந்தோஷ சமாதானத்தை கட்டளையிடுங்க. குடும்பத்தில் சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற சத்துருவின் எல்லா கிரியைகளையும் இயேசு நாமத்தில் நிர்மலமாக்கி கட்டி ஜெபிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரமான கணவன் மனைவிக்குள்ள நல்ல பரஸ்பர அன்பையும் ஐக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்ற வார்த்தையின் பிரகாரம் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தேசத்தில் குடும்பமாக இருந்து நமக்கு ஆராதனை செய்ய வேண்டிய எல்லா அனுகூலமான காரியங்களை கர்த்தர் கட்டளையிடுங்க. அதே போல இந்த இடத்துல தங்களுடைய குடும்பங்களை கொண்டு வந்து நான் குடும்பமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்களுக்கும் கர்த்தர் வழிவாசல் எல்லாம் கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறோம். துதியான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். மீட்பரட்சமாய் இயேசு மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கே ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.